ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவுமே ஒரு முக்கியமான பதிவு, உங்களுடைய வீட்டுல சமையல் அறையில எப்பொழுதுமே இந்த இரண்டு பொருட்களை நீங்க சேர்த்து வைக்கும் பொழுது பணவரவு உங்க வீட்டுல மளமளவென்று சேரும். அதிகமாக வீட்டுல செல்வ செழிப்பு ஏற்பட சமையல் அறையில இருக்கக்கூடிய பொருட்கள்ல நீங்க இதையெல்லாம் சேர்த்து வைத்தாலே போதும். அது என்னென்ன அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு செய்முறை விளக்கத்தோட காமிக்கிறேன். பெண்கள் முக்கியமாக இதை கவனத்துல கொண்டு நீங்க பாருங்க. சமையலறையில இந்த சிறு மாற்றத்தை நீங்க செய்தாலே போதும், உங்களுக்கு வீட்டுல பணவரவு அதிகமாகும், உங்களுக்கு சேமிப்பும் அதிகமாகும். அது எப்படி அப்படின்ற தகவலை இந்த பதிவை தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்பொழுதுதான் இது உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாகவே இருக்கும். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். மகாலட்சுமி கடாட்சம் நம்ம வீட்டுல நிறைந்து இருக்கணும்னா அதற்கு என்னெல்லாம் நம்ம செய்ய முடியுமோ அதை பெண்களாகிய நாம் அதை தினந்தோறும் செய்து கொண்டு வரும்பொழுது அதிர்ஷ்டம் நமக்கு உடனே கிடைப்பது உறுதி. பரிகாரங்கள் நமக்கு நிறைய பலன் அளிக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பரிகாரங்கள் பலனளிக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகும். ஆனா எக்காரணம் கொண்டும் நம்ம நம்பிக்கை இல்லாம எந்த ஒரு பரிகாரத்தையும் எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது. அப்படி செய்தோம்னா அது நமக்கு பலனளிக்காது. மகாலட்சுமி நம்ம வீட்டுல நிரந்தரமா வாசம் செய்யணும் அப்படின்னா இந்த சின்ன விஷயங்களை நீங்க வீட்டுல செய்து பாருங்க. கண்டிப்பாக உங்க வீட்டுல மேலும் மேலும் பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். சரி, அது என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்றேன், அதை நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களுடைய வீட்டுல சமையல் அறையில இருக்கக்கூடிய இந்த சர்க்கரை டப்பா நீங்க எப்பயுமே வச்சிருப்பீங்கல்ல, அதை நீங்க அதற்கூட சேர்த்து என்ன பண்ணுங்க, பட்டை நீங்க மசாலா பொருட்கள்ல வச்சிருப்பீங்க, பட்டைய நீங்க சேர்த்து வைங்க. சர்க்கரை டப்பாவையும் பட்டையையும் நீங்க சேர்த்து வைக்கலாம். அதை தனித்தனி பாக்ஸ்ல போட்டிருந்தாலும் பக்கத்துல வைங்க. இந்த மாதிரி நீங்க செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்க வீட்டுல பணவரவு அதிகமாக வர ஆரம்பிக்கும். இதற்கப்புறமா ஒரு கண்ணாடி டம்ளரோ அப்படி இல்லைன்னா ஒரு பவுலோ அதுல ஒரு ஸ்பூன் சர்க்கரையை போட்டு அந்த சர்க்கரையில ஒரே ஒரு துண்டு பட்டையை நீங்க போட்டு வச்சிருங்க. இந்த பவுலை உங்களுடைய கிச்சன்ல ஏதாவது ஒரு இடத்துல நீங்க வச்சிருங்க, சமையல் அறையில ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருங்க பத்திரமா. வாரத்திற்கு ஒரு முறை மற்றும் இந்த தண்ணியை எடுத்து ஊத்திட்டு அந்த பட்டையை எடுத்து செடியில போட்டுட்டு திரும்பவும் அதுல தண்ணி ஊத்தி சர்க்கரை போட்டு இந்த மாதிரி பட்டை போட்டு வைங்க. இது ஒரு பரிகாரம் கூட சொல்லலாம். இதை நீங்க செய்துக்கிட்டு வரும்பொழுது நீங்க சமையல் அறையில பணத்தை சேர்த்து வைக்கிற பழக்கம் இருந்ததுன்னா கண்டிப்பாக பெண்களாகிய உங்களிடம் பணம் அதிகமா சேர்ந்துகிட்டே இருக்கும். சரி, இப்போ நான் சொன்னது ரெண்டு சொன்னேன். இப்போ சர்க்கரை டப்பா பக்கத்துல இந்த லவங்க பட்டைய வைங்க அப்படின்னு சொன்னேன். இதுக்கு சின்னமான் அப்படின்னு பெயர். இதை தமிழ்ல நம்ம லவங்கப்பட்டை அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சர்க்கரை டப்பாவும் லவங்க டப்பாவையும் சேர்த்து வச்சிங்கன்னா பணம் உங்களுக்கு ஒரு 3 நாட்கள்லயே பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இதை நீங்க கண்டிப்பா ஒரு முயற்சி செய்து பாருங்க. உங்களுக்கு மாற்றம் வந்ததுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மற்ற சகோதரிகளும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். சரி, அடுத்ததாக மகாலட்சுமி அம்சம் பொருந்திய அஞ்சரை பெட்டி நிறைய பேரு கிச்சன்ல வச்சிருப்பீங்க. இது இல்லாத வீடு இல்லைன்னே சொல்லலாம். அதில் நீங்கள் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, வெந்தயம், இது மிளகு, சீரகம் இது எல்லாமே நீங்கள் போட்டு வைப்பீங்க. ஆனால் அதில் முக்கியமாக ஒரே ஒரு பொருளை மட்டும் எப்பயுமே வைங்க. சோம்பு ஒரு கிண்ணத்தில் அதில் எப்பயுமே போட்டு வைங்க. அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்கள் வீட்டு சமையல் அறையில் இருக்கக்கூடிய இந்த அஞ்சரை பெட்டி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதில் கட்டாயமாக சோம்பு இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது காசு நமக்கு அதிகமாக சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு குறிப்பு. அடுத்ததாக நீங்கள் அஞ்சரை பெட்டியில் சில பேர் பார்த்தீங்கன்னா காசு வைக்கிற பழக்கம் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் காசு வைக்கும் பொழுது அந்த ஏதாவது ஒரு கிண்ணத்துக்கு அடியில் 11 ரூபாய் மட்டும் வைங்க. 11 ரூபாய், நீங்கள் 10 ரூபாய் வைத்து 1 ரூபாய் வைத்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா 1 ரூபாய் நாணயத்தையே 11 வைத்தாலும் சரி, இந்த மாதிரி அந்த கிண்ணத்துக்கு அடியில் நீங்கள் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெர்மனன்ட் ஃபினான்ஷியல் சொல்யூஷன் இதன் மூலமாக கிடைக்கும். நிரந்தரமாக உங்களுக்கு பணம் வர்றதுக்கு உண்டான அதிர்ஷ்டம் ஏற்படும்னே சொல்லலாம்.
இதே மாதிரி நீங்கள் அஞ்சரை பெட்டியில் மசாலா பொருட்கள் வச்சுருந்தாலும் சரி, வாசனை பொருட்கள் வச்சுருந்தாலும் சரி, ஒரு பட்டை, ஒரு லவங்கம், ஒரு ஏலக்காய், இந்த மூணுத்தையும் ஒரு பேப்பரில் மடித்து அதை அஞ்சரை பெட்டியில் வச்சுருந்தா நல்லது. இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் மசாலா டப்பிக்குன்னு ஒரு தனி அஞ்சரை பெட்டி வச்சுருப்பாங்க, தாளிப்புக்குன்னு ஒரு தனி அஞ்சரை பெட்டி வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த தாளிப்புக்குன்னு வச்சுருக்கிற அஞ்சரை பெட்டியில் கூட இந்த மசாலா 3 பொருட்களை நான் இப்போ சொன்னேன்ல, பட்டையும் லவங்கமும் ஏலக்காயும் சேர்த்து ஒரு பேப்பரில் மடித்து ஒரு ஓரமாக வச்சுருங்க. ஏன்னா இதுலேயும் அந்த மசாலா வாசனை வரணும். அப்படி வந்தால் தான் அது நமக்கு அந்த மகாலட்சுமியோட வசியத்தை அது ஏற்படுத்தும். நீங்கள் தனியாக மசாலா டப்பா வச்சுருந்தா கூட கடுகு உளுத்தம்பருப்பு டப்பாலையும் இந்த 3த்தையும் போட்டு வைங்க. மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இந்த அஞ்சரை பெட்டி டப்பாயில் கண்டிப்பாக ஏலக்காய், பட்டம், லவங்கம் வாசம் வீசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பணத்தில் ஏதாவது கஷ்டம் இருந்ததுன்னா அது எல்லாத்துக்குமே ஒரு நிவர்த்தி கிடைக்கும்னே சொல்லலாம். 4 சொல்யூஷன் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த அஞ்சரை பெட்டியிலையும் சரி, அதற்கப்புறமா சர்க்கரை, லவங்கப்பட்டையை வைத்து என்ன பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கேன். பெண்கள் கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள். கிச்சனில் நீங்கள் மணி சேவ் பண்ணுற பழக்கம் இருந்ததுன்னா இது கண்டிப்பாக உங்களுடைய பணத்தை பல மடங்காக பெருகச் செய்யும். ஒரு 3 நாட்கள்லேயே உங்களுக்கு மாற்றம் தெரியும். உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கும். லேடிஸ் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஜென்ஸும் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த தப்புமே கிடையாது. இதன் மூலமாக உங்கள் வீட்டில் பண வரவு வர ஆரம்பிக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்க்கலன்னா அதையும் நீங்கள் பாருங்கள். இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன். அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.